ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1036 ஆரம்பிக்கிறது. மௌனஞானி அஸ்தாமலகர். முக்கிய சிஷ்யர்களில் இன்னொருவர் அஸ்தாமலகர். ஆச்சாரியாலை ஸ்மரிக்கும்போது அவருடைய சிஷ்யர்களையும் ஸ்மரித்து நமஸ்காரம் பண்ணுவது விசேஷம். பகவத் பக்தியோடு அடியார்க்கு அடியேன் என்று அவனுடைய பக்தர்களையும் பக்தி பண்ணும் ரீதியில் இன்னொரு வீதத்தில் பார்த்தால் ஆச்சாரியால் சிஷ்யால் என்று இவர்களை பிரித்து சொல்லலாமா? அவரேதானே இவர்களும். மகாவிஷ்ணுவுடைய 4 புஜம் மாதிரி எனக்கு 4 சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு அவதாரம் பண்ணுவேன் என்று ஈஸ்வரனே இவர்களை தன் அங்கங்களாக சொன்னான் அல்லவா? பிரித்து சொன்னால் அபச்சாரமோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் குரு சிஷ்ய பாவம் என்பதன் அழகு உயர்வு எல்லாம் தெரியும்படி துவைத விளையாட்டு நடந்ததால் தனித்தனியாக ஒவ்வொரு சிஷ்யர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நாம் மனசில் தியானிப்பதற்கு துவைத கல்பனைகள் வேண்டித்தானே இருக்கிறது. தேச சஞ்சாரத்தில் ஆச்சாரியால் மேற்கு சமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீபலி என்னும் ஊருக்கு போயிருந்தார். அங்கே ஒரு பிராமணன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்திருந்தான். பிள்ளை நன்றாக வளர்ந்திருந்தான். ஆனால் ஒன்றும் தெரியவில்லை, பார்க்க தெரியவில்லை, கேட்க தெரியவில்லை, பேசத் தெரியவில்லை. பிரம்மமாக இருக்கு, நீங்கள் தான் சரி பண்ணணும் என்று ஆச்சாரியாளிடம் தகப்பனார்காரன் வேண்டிக் கொண்டான். எதுவும் தெரிந்து கொள்ளாமல் ஜடமாயிருப்பதை லோக வச்சனப்படி பிரம்மமாக என்றான். பையனை பார்த்த ஆச்சாரியாளுக்கோ வாஸ்தவமாக அவன் பிரம்மமாகத்தான் இருந்த ஞானி என்று தெரிந்துவிட்டது. பெரிய வேடிக்கை என்னவென்றால், பெரிய ஞானி பெரிய அஞ்ஞானி 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது. அஞ்ஞானியில் 2 தினுசு. ஒன்று மூளை வேலை செய்யாத முழு அசடு பைத்தியம். அதிலேயும் 2 தினுசு. போட்டபடி பிரமித்து கொண்டு ஒரே சாதுவாக இருப்பது ஒன்று, ஒரே கூச்சல் அடி உதை என்று வெறி கூத்தாய் இருப்பது ஒன்று. 2ம் மூளை சரியாக வேலை செய்யாத அஞ்ஞானி. இன்னொன்று மூளை சரியாக வேலை செய்கிற மாதிரி மற்ற காரியமெல்லாம் இருந்தாலும் பரம நாஸ்திகமாக இருக்கும் அஞ்ஞானி. இந்த 3 வித அஞ்ஞானிகள் மாதிரியும் ஞானி இருப்பான். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்று இருந்தார். பக்தியோடு கிட்ட வருகிறவர்களின் மேலே கல்லை தூக்கி போடுவார். அதுவே அனுக்கிரகமாகிவிடும். நல்லது நல்லதா இல்லை, பொல்லாதது பொல்லாதா இல்லை, சாஸ்திரமும் இல்லை, சம்பிரதாயமும் இல்லை என்று நாஸ்திகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே ஞானியும் இருப்பான். வித்தியாசம் என்னவென்றால், அசடு பைத்தியம் உள்ளே ஒன்று ஜடமாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கும், அல்லது காரணமே இல்லாமல் கொதித்து கொந்தளித்து கொண்டிருக்கும். ஞானியோ உள்ளே ஒரே சாந்தி சௌக்கியம் என்று ஆனந்தமாய் இருப்பான். நாஸ்திகன் நாம் தப்பிப்போய் அவனுக்கு ஒரு சின்ன இம்சை பண்ணிவிட்டாலும் பதிலுக்கு 100 பண்ணுவான். எதுவும் பண்ணாவிட்டால் கூட சத்துக்களை இம்சிப்பான். ஞானி சூடு போட்டாலும் சிரித்து கொண்டு உள்ளூர ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருப்பான். ஹிம்சையிலும் ஆனந்தம். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அசடு மாதிரி நாஸ்திகன் மாதிரி இருப்பவன் அவன். இப்படி கட்டையாட்டம் இருந்த பிள்ளையை உன்மாதம் என்று வைத்து ஆச்சாரியாரிடம் அந்த பிராமணன் அழைத்து கொண்டு வந்தான். பையனை பார்த்ததும் அவருக்கு நம்ம பின்னோடே இழுத்து கொண்டு போகிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிற வஸ்து என்று தெரிந்தது. யாருப்பா, எந்த ஊருப்பா என்று பேச்சு கொடுத்து பார்த்தார். வருஷக்கணக்காக வாய் திறக்காமல் இருந்த பையன் டான் என்று எல்லாம் ஒன்றா இருக்கச்சே யாரு எவான்னு என்ன அர்த்தம்? எல்லாம் சொப்பனமாக இருக்கச்சே சொப்பனத்துக்குள்ளே அந்த ஊர் இந்த ஊர்னு பேர் வச்சா முழிச்செண்ட அப்புறம் எந்த ஊரை சொல்லிக்கிறது என்று கேட்டான். ஸ்லோக ரூபமாக, நான் மனுஷன் இல்லை, தேவன் இல்லை, யக்ஷன் இல்லை, 4 ஜாதியில் எதுவும் இல்லை, 4 ஆசிரமிகளில் யாரும் இல்லை, நான் நிஜபோத ரூபம், அதாவது ஆத்மஞான ஸ்வரூபம் என்றிப்படி பதில் சொன்னதாக இருக்கிறது. அஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று பெயர். பிள்ளை பேசுகிற சந்தோஷத்தில் தகப்பனார் அகத்துக்கு அழைத்து கொண்டு போனான். அங்கே போனால் அந்த பிள்ளை பழையபடி ஆகிவிட்டது. ஆச்சாரியாரிடம் மறுபடி கூட்டி கொண்டு வந்தான். அவர்கிட்டேயானால் அவரை விட ஞானமாக பேசுகிறது. பிள்ளை நேராக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் தகப்பனார், இது எங்கள் பிள்ளை இல்லை, உங்கள் பிள்ளைதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்படியே ஆச்சாரியால் தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்தில் அந்த பிள்ளையை சேர்த்து கொண்டு அஸ்தாமலகர் என்று பெயர் வைத்தார். அஸ்தாமலகம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதுதான். அப்படியென்றால் என்ன? கத்திரிக்காய், மாங்காய் இப்படி எதை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு பார்த்தாலும் அதன் அடிபாகத்தில் நிறைய பங்கு கையில் ஒட்டி கொண்டிருக்கும். அதனாலேயே அந்த காய்களில் அரைக்கால் பாகம் கண்ணுக்கு தெரியாது. நெல்லிக்காய் தான் கையில் ஒட்டி கொள்கிற பாகம் ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனாலேயே நன்றாக முழு ரூபமும் தெரியும். பூமியில் விழுந்து கிடக்கும்போது கூட அப்படித்தான்.
சுத்தமாக ரவுண்டாக அதுதான் இருப்பதால் இப்படி. எலுமிச்சங்காய், விளாங்காய் முதலானது கூட ரவுண்டாக இருந்தாலும் வெயிட் இருப்பதால் கையிலே அழுந்தி ஒரு பாகம் மறைந்துதான் போகும். எடுப்பாக முழு ரூபமும் தெரியும்படி இருப்பது நெல்லிதான். ஆகவே தெளிவாக முழுக்கத் தெரியும் சமாச்சாரத்தை அஸ்தாமலகம் என்பது. அப்படி பர்ஃபெக்டாக இவர் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு ஆச்சாரியால் கேட்டவுடன் படிச்சென்று சொல்லிவிட்டதால் அஸ்தாமலகர் என்று பெயர். அவர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதினார். அஸ்தாமலேக்கியம் என்று பெயர். பூரி ஜெகநாத மடத்தில் அஸ்தாமலகரை முதல் சுவாமிகளாக ஆச்சாரியால் வைத்ததாக நம்பப்படுகிறது. துவாரகை என்றும் இன்னொரு நம்பிக்கை. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.